ஒரு அரசாங்கம் எப்படி செயல்படணும் அதற்கு செயல்பட்ட அரசு அண்ணா திமுக அரசு. திமுக அரசு அப்படியே இருக்குது. குடும்பத்துக்கு என்ன தேவை, குடும்பத்துக்கு யார் அதிகாரத்துக்கு வர வேணும், கட்சியில் யார் உயர்ந்த பதவிக்கு வரணும், குடும்பத்தை சேர்ந்தது. யார் யாருக்கு கொடுக்க மாட்டாங்க, யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. கொடுப்பாங்களா? இப்போ நாங்களாம் அண்ணா திமுக நான் இருக்கிறேன், ராமச்சந்திரன் இருக்காரு, சுகுமார் இருக்காரு, நீங்க எல்லாம் இருக்கிறீங்க. இப்போ திமுக இருந்தா இங்க இருந்து பேச முடியுமா? பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தோற்றுவித்த கட்சி அண்ணா திமுக கட்சி. ஒரு சாதாரண தொண்டன் கிளை செயலாளர் கூட இன்றைக்கு இந்த கட்சிக்கு பொதுச் செயலாளர் ஆக முடியும். அதுக்கு நானே சான்று. அதே போல அண்ணா திமுக கட்சியில தான் எம்எல்ஏ ஆகலாம், எம்பி ஆகலாம், மந்திரி ஆகலாம், ஏன் முதலமைச்சரே ஆகலாம். ஆகலாம்ல? திமுக எப்படியா சொல்ல முடியுமா? ஸ்டாலின் ஒரு வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம். திமுகவுக்கு உழைக்கின்றவர்கள், திமுக விசுவாசமாக இருக்கின்றவர்கள் யாரும் உயர்ந்த பதவிக்கு வர முடியும் என்று ஒரு சொல் சொல்லுங்க. சொல்லுவாங்களா? அப்புறம் அந்த கட்சி தேவையா? ஆக ஜனநாயகம் உள்ள கட்சி அண்ணா திமுக கட்சி. எங்க யார் உழைக்கின்றார்கள், யார் விசுவாசமாக இந்த இயக்கத்தில் இருக்கின்றார்கள், மக்களுக்கு யார் சேவை செய்கின்றார்கள், அதை பொறுத்து அண்ணா திமுக ஆட்சியிலே நாங்கள் வாய்ப்பு கொடுக்கிறாங்க. எனக்கு அந்த வாய்ப்பு அம்மா கொடுத்தாங்க. அதனால முன் நான் பேசுறேன். இதே அண்ணா திமுக இருபெரும் தலைவர் வழியிலே செயல்படுவதற்கு உதாரணம் இன்னைக்கு என்னுடைய ஏற்காடு சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த பெண், 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்தவர் ஏற்காடு எம்எல்ஏ. முடியுமா திமுக? என்ன அந்த மந்திரியுடைய பையன் அப்படிதான் வர முடியும், வேற எவரும் வர முடியாது திமுக. வாரிசு அரசியல். அதே போல கள்ளக்குறிச்சி எம்எல்ஏ இருக்கிற எம்எல்ஏ பெயிண்டர், வீடு வீடா பெயிண்ட் அடிச்சுட்டு இருந்தார், கட்சிக்கு சேவை செஞ்சார், கட்சிக்கு விசுவாசமா இருந்தார், மக்களிடத்தில் நன்மதிப்பு. அவர் 2021 எம்எல்ஏ அண்ணா திமுக சார்பாக நிறுத்தப்பட்டோம். அதே பவானி சாகர் அங்க இருக்கின்றவர், அங்க பிராந்தி கடையில் விற்பனையாளராக இருந்தார், ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர், கட்சிக்கு விசுவாசமா இருந்தார். அவர் சீட்டு கேட்டார், அவருக்கு சீட்டு கொடுத்து 2021 சட்டமன்ற தேர்தலில் பவானி சாகர்ல எம்எல்ஏவாக இப்ப இருக்கிறார். வேற எந்த கட்சியா வர முடியுமா? திமுக எடுத்துங்க. திரு நேரு அவர் பையன் எம்பி, இங்க திரு துரைமுகன் அவருடைய மகன் எம்பி. வேற யாரும் வர முடியாது. வர முடியுமா? அதே மாதிரி தலைவர் எம்எல்ஏ அவர் தான். அவர் அடிப்படையில் தான் திமுக நிர்வாகிகளோ குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு தான் பதவி கிடைக்கும், அதிகாரம் கிடைக்கும். அப்படிப்பட்ட கட்சி தமிழகத்திலே தொடர வேண்டுமா என்பதுதான் கேள்வி. தொடர வேண்டுமா? பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.